அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி, உங்கள் சிறுநீரகம் செயல்படவில்லையா அல்லது சிறுநீரகத்தில் பிரச்சனையா, அதாவது கிட்னியில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா, கிட்னியில் கல் அல்லது கிட்னி ஃபெயிலரு அல்லது டயாலிசிஸ் செய்து கொண்டு உள்ளீர்களா, கிட்னி சார்ந்த நோயில் அவதைப்பட்டு கொண்டு நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களா? ஆம், இந்த கிட்னியை சரி செய்வதற்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு சிறப்பு கோவில் இருக்கிறது. அங்கே சென்று வழிபட்டால் நிச்சயம் இந்த கிட்னி சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதே போல் சுபமாகவும் அது நிவர்த்தி அடையும். கிட்னியை பொறுத்தவரை நமது உடம்பில் மிக முக்கியமான பொருளாகும். அனைவருக்கும் நிறைய மாத்திரை சாப்பிடுவதால் அல்லது ஏதோ ஒரு ரூபங்களில் சர்க்கரை வியாதிகள் உள்ளவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபங்களில் கிட்னி டேமேஜ் ஆகிவிடும். அப்படி கிட்னி பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் சொல்ல முடியாத மீள முடியாத பிரச்சனை ஏற்படும். ஒரு கையில் ஒரு பைப் கொடுத்துவிட்டால் நமது கழிவை நாமே தூக்கி செல்லும் ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அதை விட ஒரு கொடுமை வேறு எதுவும் இல்லை. தண்ணீரும் மனசில் கஷ்டமும் நிறைந்து தான் இந்த பிரச்சனைகள் ஓடும். சரி, இந்த வியாதிக்கு நாம் அனைவரும் மருத்துவரை சென்று பார்ப்போம். வேறு வழியில் நமக்கு அதுதான் நவீன காலத்தில் உள்ளது. ஆனால் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் மிகப்பெரிய ஒரு கோவிலை சென்று எல்லா விஷயத்துக்குமே கோவில் பரிகாரங்கள் தான் செய்து கொண்டுள்ளார்களே தவிர யாரும் மருத்துவமனைக்கு போனதாக அப்போதைக்கு எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சிறுநீரகத்துக்கென்று ஆதி காலத்தில் முன்னோர்கள் வணங்கிய ஒரு அற்புதமான கோயிலாகும். இது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கோவிலாகும். இந்த கோவில் அப்படி நடக்கிறது என்று பார்த்து விடுவோம். இந்த கோவிலில் உள்ள மூலவர் பஞ்சனக்கல், அதாவது பஞ்சனக்கல் என்பது 5 பஞ்சபூதங்களை அடக்கியக்கூடிய ஒரு கல்லாகும். அந்த கற்களால் இந்த மூலவரின் சிலையை பிரதிஷ்டை செய்து உள்ளார்கள். இது மிக சக்தி படைத்த ஒரு கல்லாகும். இந்த கல்லின் மீது நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னதாக செல்ல வேண்டும். நீங்கள் என்று தினசரி போகலாம், ஆனால் ஒரு நாளைக்கு முன்னதாக செல்ல வேண்டும். சுமார் 24 மணி நேரமும் அந்த சுவாமி மீது ஒரு வெட்டிவேர் மாலையை வாங்கி நீங்கள் தர வேண்டும். அது 24 மணி நேரம் அங்கே அந்த வெட்டிவேர் மாலை சுவாமி மீது இருக்க வேண்டும். அதன் பின்பு தான் நீங்கள் அந்த மாலையை வாங்க வேண்டும். முதலில் கோயிலுக்கு செல்ல வேண்டும், வெட்டிவேர் மாலையை சுவாமி மீது போட்டு விட வேண்டும். அதன் பின்பு தீபம் தூபம் அர்ச்சனை உங்களுக்கு உடைய சாமிக்கு உடைய அர்ச்சனைகளாம் செய்துவிட்டு நீங்கள் மீண்டும் காலை மாலை 2 நேரம் சுவாமி சென்று தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பின்பு 24 மணி முடிந்தது பின்பு அந்த மாலையை வாங்கி வர வேண்டும். அந்த மாலையை வாங்கி அதை குடிக்கும் சுத்தமான நீரில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெட்டி வேரை எடுத்து போட்டு வைத்து வீட்டில் ஊற வைத்து நீங்கள் அதை குடிக்க வேண்டும். அதை எப்படி குடிக்க வேண்டும், எந்த நீரில் போட்டு குடிக்க வேண்டும் என்பதெல்லாம் கோவில் குருக்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லி என்பார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்படி ஒரு 48 நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக குடித்து வந்தால் கிட்னி சார்ந்த பிரச்சனை, டயாலிசிஸ் செய்யும் நிலைமையாக இருந்தாலும் சரி, கிட்னி ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அத்தனை வியாதியும் நிவர்த்தி அடைந்து தூள் தூளாகும் ஒரு அற்புதமான ஆலயம் தான் இந்த கோவிலாகும். சரி, இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்பதை முதலில் பார்த்துவிடும். இது திருச்சி அருகே லால்குடி அருகே ஊட்டத்தூர் என்ற கிராமத்துக்கு பக்கத்தில் இந்த சுத்த ரத்தினேஸ்வரர் ஆலயமாகும். சுத்த ரத்தினேஸ்வரர் ஆலயமாகும். நீங்கள் சுத்த ரத்தினேஸ்வரர் ஆலயம் என்று கூகுளில் டைப் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு முகவரி லொக்கேஷன் அனைத்தும் கிடைக்கும். நீங்கள் திருச்சி சுத்த ரத்தினேஸ்வரர் என்று நீங்கள் டைப் செய்தால் போதும், உங்களுக்கு இந்த கோயில் முகவரி கிடைக்கும். எப்போது கோயில் திறக்கும், கோயில் திறந்திருக்கும் நேரம் அனைத்தும் கிடைக்கும். கோயிலின் தொடர்பு கூட உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சென்று தரிசனம் செய்து கொள்ளலாம். இந்த கோவிலை பொறுத்தவரை போவதற்கு முன்பு நீங்கள் 3 நாட்கள் வீட்டிலிருந்து புறப்படும் போது சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். அதே போல் 48 நாள் நீங்கள் அந்த சுவாமியை தீர்த்தத்தை சுத்தமான இடத்தில் பூஜை அறையில் தனியாக வைத்திருக்க வேண்டும். அது சாப்பிடும்போது மிகவும் கவனமாகவும் மாமிசங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. 48 நாளும் தினமும் தீபதூபம் காண்பித்து அந்த வெட்டிவேருக்கு பூஜை புனஸ்காரங்களாம் செய்துவிட்டு ஆச்சாரமாக பக்தியோடு சாப்பிட்டால் நிச்சயமாக கிட்னி சார்ந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். நீங்கள் ஏதோ போனோம் இல்லை வந்தோம் என்று இருந்தால் அதன் பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அதே போல் பக்தி தான் இதை விட்டுவிட்டு நீங்கள் வேறு என்ன செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. இது கிட்னி சார்ந்த பிரச்சனையை சரி செய்வதற்கான ஒரு பிரத்யேகமான சிறப்பு கோவிலாகும். சென்று வழிபடுங்கள். வாழ்க்கையில் கிட்னி சார்ந்த பிரச்சனை நீங்கள் வழிபடுங்கள். நலமுடன் வாழுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது லக்ஷ்மி ஜோதிடர்.
எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து கொள்ளுங்கள். அப்போது தான் நாங்கள் கொடுக்கும் காணொளி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி.